குட்டி பிள்ளைங்க பிறந்து 3 மாதம், கரெக்டாக 3 மாதம், அந்த 8ஆம் தேதியோட 3 மாதம் ஆயிடுச்சு இவங்க பிறந்து. யாரையுமே நாங்கள் வந்து கொடுக்கல. நாங்கள் வந்து எல்லாரும் கேட்டிருந்தீங்க கிட்டன் வந்து சேல் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குழந்தைங்க மூஞ்ச பார்த்தா யாராவது சேல் பண்ண தோணுமா? அதனால நாங்கள் சேல் எல்லாம் பண்ணலை. எல்லா கிட்டனுமே நாங்களே வளர்த்துக்கலான் இருக்கோம். 5 கிட்டன் இருக்கான், 3 பையன் 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்கள நாங்களே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள ரொம்ப ஜாலியாக விளையாடுறாங்க. எங்களுக்குமே இவங்க இருக்கிறது அப்படியே வீடே கலகலன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. ஒருத்தனை காணோம் அப்படின்னா கூட நமக்கு அப்படியே தேட தோணும். எங்கடா ஒரு பிள்ளைய காணோம் அப்படின்ற மாதிரி தேடுவோம். அந்த மாதிரி பட்டு பிள்ளைங்க அதுங்க. எப்படிப்பா இதை சேல் பண்ணுறது? இந்த குட்டி பிள்ளைங்கள அம்மா கிட்டே இருந்து முதல்ல பிரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படி பிரித்தாலும் இவங்களை எப்படி இந்த முகத்தை பார்த்து விற்கிறது அப்படின்னு சொல்லி தான் நாங்களே வளர்க்கலான்னு முடிவு பண்ணி நாங்களே வச்சிட்ருக்கோம். இவங்களை ஆளாளுக்கு ஒவ்வொரு தூக்கம் பாருங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு பேர் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பேர் வந்து இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் வந்து சொல்றேன். எனக்கு ஏற்ற மாதிரி பேர் நான் எப்படி கூப்பிடுவேன் இந்த பிள்ளைங்கள செல்லுமா அந்த மாதிரி பேருங்களை வந்து நான் இங்கே வந்து பார்க்கறது. அந்த அம்மா என்ன பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு என்னை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிங்க பாருங்க. 3 மாதம் ஆச்சு, இன்னும் அவங்க அம்மாவை படுக்க விட மாட்டேங்கிறாங்க. பின்னாடியே போய் பால் குடிக்கிறாங்க. அதுவும் எந்திரிச்சு ஓடுது. ஆனால் அவங்க விட்ட பாடு இல்லை. கிட்டன் வந்து சேல் பண்ணுறதுக்கு இல்லை. எவ்வளோ சாஃப்டாக இருக்காங்க பாருங்கள் இந்த பிள்ளைங்க. இவங்களுமே சாசா செஞ்ச மாதிரியே கத்துறது கிடையாது, அதிகமாக கத்துறது இல்லை, சைலண்ட் ஆகிட்டானுங்க. ஏன்னா நம்ம கூட பேசி பேசி பழகி எதுவும் இந்த இவங்களும் நம்மளும் ஒரே இனம் போல அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு அந்த ஃபீலே இல்லாமல் அவங்க கூட சேர்ந்து நாங்களும் அவங்களோடதுலேயே மிங்கிள் ஆகிட்டோம், அவங்க எங்களோட மிங்கிள் ஆகிட்டாங்க. அங்கே வாரு அந்த பிள்ளை பாவம் இல்லையா, சிஞ்சம் பார்த்தா தான் சங்கடமாக இருக்கும். ஐயோ பிள்ளைய என்ன பாடுபடுத்துறானுங்க அவனுங்க அப்படின்னு. சரி உங்கள் பாசமலையை நிறுத்துங்க போதும்.